ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் சவாலில் இன்று 23வது நாள். ஸோ 23வது நாளில் என்ன கதைங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். அதுக்கான காரணத்தை வந்து ப்ரோட்டீன் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஒரு 6.5 hours தூங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்லீப் பத்தாது. 7 to 8 hours அது கண்டிப்பாக வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறேன். நான் போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். ஸோ அந்த டைம் வந்து பஸ்ஸஸ்லாம் எப்போ வருதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் ஏதாச்சும் இருக்கான்னு நான் தேடணும். அண்ட் அந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒர்க் அவுட் ஸ்பிரிட்லேயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் ஒரு சிலர்லாம் கேட்டு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஸ்பிரிட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் நண்பர்களே இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கடைசியில் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ண ப்ரோட்டீன் ஷேக் அடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜா சர்வீஸ் தான். ஏன்னா இன்றைக்கி பஸ்ஸை விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல் டே. ஸ்பிரிட்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ புல் டே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக புல்லப். ஸோ வந்து புல்லப் பார்த்தீங்கன்னா டே பை டே ஈஸியர் ஆகிட்டே போகுது. அண்ட் ஒரு 2 months முன்னாடி ஃப்ரண்ட் லீவரும் பேக் லீவரும் ஓரளவுக்கு அன்லாக் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ அது சுத்தமாக இல்லை. எல்லாமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்குது. ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை. அண்ட் இந்த வேலைனால தான் என் முக்காசி ஸ்ட்ரென்த் பில்ட் ஆச்சு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் முக்காசி ஸ்ட்ரென்த்து பில்ட் ஆச்சு. அது வேறு ஒன்றும் தேங்காய் உரிக்கிறது தான். போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஹைட்ரேஷனுக்காக ஒரு இளநீ எடுத்துகிட்டு அன்றைக்கி நாளை முடிச்சுட்டேன். அப்புறம் அந்த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோவிந்த் வந்து கேமரா சிக்கிட்டான். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். வரட்டா ஃப்ரெண்ட்ஸ்.